இல்லைன்னு கவலைப்படாம மைக்ரோவேவ்லேயே நம்ம எப்படி தோசை, இட்லி பண்ணுறத பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போது பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் தேவையான 3 பொருட்கள் தான். எண்ணெய், தோசை மாவு, நான் இட்லி தோசை மாவு பேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த ஒப்பெல் குக்வேர் கிடைக்கும் இல்லையா உங்களுக்கு மார்க்கெட்டில், அந்த குக்வேர். அதுக்குள்ளே மெஷர்மெண்ட் காட்டுறதுக்கோசரம் என் விரலில் விட்டு உங்களுக்கு மெஷர்மெண்ட் காட்டியிருக்கேன். நீங்கள் அதில் ஒரு சொட்டு எண்ணெய் போட்டு ஃபுல்லாக தடவிட்டு இதை நீங்கள் இட்லி ஊற்றுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம இட்லி மாவு இருக்குது இல்லையா, அதில் 1 லிட்டர் மாவுக்கு நான் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி நல்லா ஷேக் பண்ணிவிட்டு அந்த கப்பில் எப்படி ஊற்றுறோம் பாருங்கள், அந்த அளவுக்கு ஊற்றினா போதும். அதுக்கப்புறம் நார்மலாக நம்ம மைக்ரோவேவில் வைக்கிற மாதிரி டீ காஃபி சூடு பண்ணுறதுக்கு 7 நிமிஷம் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்கனாக்கா ரெடி. அதுக்கப்புறம் ரொம்ப சூடாக இருக்கும் இது. அதை எடுத்து அப்படியே தட்டில் நீங்கள் ஒரு ஸ்பூனை விட்டு எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும். ஒரு கையில் கூட இதை எடுக்க முடியும். உங்களுக்கு தேவையான ஷேப்லேயோ தேவையான கலர் எது கூட எந்த மசாலா ஆட் பண்ணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எல்ஜி கேஸ் இல்லைன்னு புலம்பாமல் எப்படி ஆல்டர்னேட்டிவாக நம்ம வாழ்கிறதுங்கிறத கற்றுக்கிறது முயற்சி. மேக் திஸ். நான் இட்லி குண்டா, தட்டு, தண்ணி அதெல்லாம் தேவையில்லை. அதே மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. நீங்கள் நேராகவே ஒவ்வொருத்தருக்கு தேவையானப்போ 7 நிமிஷம் சூடு பண்ணி சர்வ் பண்ணலாம். இந்த ஐடியா கொடுத்ததுக்காக கைண்ட்லி சப்ஸ்கிரைப், மேக் திஸ் வீடியோ வைரல் அண்ட் சென்ட் இட் டு ஆல் ஹூ கேன் யூஸ்.